அடடடடடடா. அடடடட, தண்ணி ரொம்ப கலக்காதடா. குடியார பயல. புடி 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 புடி. அச்சியோ. என்னடா பண்றான்? டேய் டேய் மாப்பிள்ள, என்னடா இது? டேய் சந்தோஷம் இருக்கலாம், அதுக்கு நீ இப்படி கண்ணு மணி தெரியாமல குடிப்ப? டேய் இனியா, நீ அப்பா ஆனது பெரிய விஷயம் தான்டா. அதுக்காக பெரிய குடிகாரன் ஆயிராத. டேய் மாப்பிள்ள, உடம்பு ரொம்ப முக்கியம்டா. அனுபவம் பேசுது பாரு. டேய் இதெல்லாம் கேட்டு வாழ பழகிக்கடா. ஏன்னா அப்பா ஆனதுக்கு அப்புறம் சில பொறுப்புகள்லாம் வரணும்ல. டேய் வாய மூடு. அப்பாவுக்கு அப்புறம் ஆத்தாவை போறேன்னு பேசிக்கிட்டேன். என் வாழ்க்கையில இன்னைக்கு தானே எனக்கு பிடிக்காத நாள். இன்னைக்கு நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன்டா. டேய் அந்த ராசாத்தி ஊமை மாதிரி இருந்துகிட்டு மாமா மாமான்னு ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு என்கிட்ட எப்படி காரியம் சாதிச்சுட்டா. டேய் நான் கூட அவளை ஐயோ பாவம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் அன்னைக்கு குடிச்சிட்டு போனப்போ எனக்கே தெரியாம அவ காரியத்தை சாதிச்சிட்டாடா. இல்லடா, அவளை விட மாட்டேன். டேய் 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 டேய். மாமா இப்போ ரொம்ப அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பாடு கூட ஊட்டி விடுறாரு. குழந்தை விஷயம் அவர் மனச மாத்தி இருக்கு. பொய் சொன்னாலும் இது மூலமா மாமாவோட அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட என் மாமாவுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம்? உங்களுக்குலாம் அவளை பத்தி தெரியாதுடா. இப்ப நான் அவளை பிடிக்கல, வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொன்னேன்னு வச்சுக்க, குழந்தை அது இதுன்னு வீட்டுல சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் இவ்வளவு பெரிய டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னதுடா இது? ஐயோ, அப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டா மச்சான். டேய் எனக்கு நல்லா தெரியும். நான் சுயநினைவா இல்லாம இருந்தப்ப கூட எந்த தப்பும் பண்ணலடா. நானும் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், அவதான் சத்தியமா அவதான் என்ன மயக்கி அவ காரியத்தை பண்ண வச்சிருப்பா. ஏய் என்ன? நான் மட்டும் அவளை எப்பவுமே நம்ப மாட்டேன். அவ இருக்காளே, அவ பயங்கரமான கேடி. என்னடா பேசுறான்? பயங்கரமான கேடி. ஏய் நான் அவளை சும்மாவே விட மாட்டேன்டா. விட மாட்டேன். என்னடா இவன்? விட மாட்டேன். டேய் 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 அவள்தான் சொல்லிட்டேன். என்னடா பண்றீங்க? ஏன்டா இப்படி பண்ற?
நல்லதோ கெட்டதோ இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாயிருச்சுல. ஏய், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பாருடா நீ. இங்க பாரு, முடிஞ்சதையே நீ நினைச்சுக்கிட்டு இருக்காதடா. மாப்பிள்ள, ராசாத்தி பாவண்டா, குழந்தை உண்டாயிருக்கு. இந்த நேரத்துல எதுனா பண்ணி ஏடா குடும்பம் நடந்துகிட்டு இருக்காத. டேய், இப்ப நீ என்ன பண்ணாலும் உன்னோட குழந்தை என்னடா பாதிக்கும். இங்க பாரு மாப்பிள, எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். ராசாத்தி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு நீ எங்க போய் தேடினாலும் உனக்கு கிடைக்க மாட்டாடா. ஏய், டேய் மாப்பிள்ள, உனக்கு என்ன இப்போ? அவ குண்டா இருக்கா அதானே? இது நீ வழக்கமா சொல்றது தானடா. டேய் மாப்பிள்ள, ராசாத்தியே உனக்கு பிடிக்கும். ஆனா இருந்தாலும் அவ உனக்கு செட் ஆக மாட்டான்னு உன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. டேய், எல்லாத்துக்கும் மனசு தாண்டா காரணம். அதை மாத்திக்க பாருடா. ஆமாண்டா இனியா, இந்த மாதிரி நேரத்துல தான் எல்லா பொண்ணுங்களுக்குமே புருஷனோட அன்பு தேவைப்படும். மாப்பிள்ள, எல்லாத்தையும் மறந்துட்டு உன் குழந்தைக்காக மாற பாடுறா. ஏய், டேய் 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 டேய், என்னங்கடா ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பார், நீங்க என்ன யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ராசாத்தி நான் தோரத்தை அடிக்காம விட மாட்டேன்டா. நான் என்ன பண்ண போறேன்? ராசாத்தே, டேய் மாமா வந்த உடனே அவருக்கு இது கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும். ஐயோ, மாமா வந்துட்டாரே. மாமா வாங்க மாமா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வாங்க மாமா, உங்களுக்காக தான் மாமா காத்துட்டு இருந்தேன். ஏய் ஏண்டி, இது வரைக்கும் சாதிச்ச காரியம் பத்தலையா? இன்னும் வேற என்ன காரியம் சாதிக்க போற? அது இல்ல மாமா, நான் சொல்றதை கேளுங்க. ஏய் விடுறே, இது வரைக்கும் நீ செஞ்சதே போதும். ஐயோ மாமா, சும்மா இருங்க மாமா. நீங்க எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு அன்பா எனக்கு சாப்பாடு ஊட்டுனீங்க. நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. நீங்க மனசு மாறிட்டீங்க மாமா. நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதான் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு gift கொடுக்கணும்னு நானே என் கையால ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். பாக்குறீங்களா? பாருங்க மாமா.
ஏண்டி gift அது இதுன்னு சொல்லி நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்துறியா? ஏய், இதெல்லாம் உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. நான் ஒன்னும் அன்பாலாம் உனக்கு சோறு ஊட்டி விடல. எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்தினாங்கன்னு தான் நான் உனக்கு சோறு ஊட்டி விட்டேன். நான் இப்ப அன்பா இருக்கேன்னு சீனா போடுறியா? அப்படிலாம் இல்ல மாமா. ஏ வாய மூடுறே. பார், எனக்கெல்லாம் உன்னை பிடிக்கவே இல்லடி. நான் உன்னை துரத்தி விடக்கூடாதுன்னு என்னை எப்படியோ ஏமாத்தி நீ உண்டாயி உன் காரியத்தை சாதிச்சிட்டல்ல. இதையே சாக வச்சு வீட்டை விட்டு போகாம இங்கே டேரா அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீ ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள், பயங்கரமான கைகாரி. மாமா அப்படிலாம் இல்ல மாமா. ஏய் பேசாத, செம்ம கோபமா இருக்க. பெருசா வந்துட்டா விளக்கம் சொல்ல. ஏய், அன்னைக்கு நான் சுயநினைவிலேயே இல்ல, என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. நான் போதில் இருக்கும்போது உன் காரியத்தை சாதிச்சு இதை வச்சு என் கையை கட்டி போட்டல்ல. இது வரைக்கும் உன் கூட எனக்கு வாழ பிடிக்காம இருந்துச்சு, ஆனா இப்போ உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. உன்னோட சுயநலத்துக்காக என்ன பலிகடாவாகிட்டால. ஏய், உன் மூஞ்சிய பார்த்தாலே அருவருப்பா இருக்குடி. இந்த பார், இன்னையோட உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே முடிஞ்சுது. ஏய், நீ என்ன வேணா செஞ்சுக்கடி, ஆனா நான் உன்னை அளவுக்கு அதிகமா வெறுக்கிறேன். வெறுக்கிறேன்டி. நம்ம பொய் சொன்னதுனால எல்லாரும் அன்பா இருக்காங்க, அதனால மாமா மனசு மாறிடுவாரு. நம்ம மேல இருந்த வெறுப்பு மாறி அன்பா இருப்பாருன்னு தானே இவ்வளவும் பண்ண. ஆனா இந்த விஷயத்தினால இன்னும் அவருக்கே மேல வெறுப்பு தான் வந்திருக்கு. இனி மாமாவுக்கு நான் தொல்லையா இருக்க விரும்பல. அவருக்கு எப்போ நம்ம முகத்தை பார்க்க கூட பிடிக்காத அளவுக்கு வெறுப்பா இருக்காரோ. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் போறேன். கிளம்பலாமா? இப்ப போனாதான் பொழுதுற போக முடியும். சரிப்பா. என்ன சம்மந்தி அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமா சம்மந்தி. கூட 2 நாள் இருந்துட்டு போலால. இல்ல சம்மந்தி, வீட்டுல வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன்.
ராசாத்திய பார்த்தாச்சு, கிளம்ப வேண்டிதானே? ஏங்க நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன அவசரம்? கொஞ்சம் வெயில் சால போலாம்ல. இல்ல சம்பந்தி, வீட்ல நிறைய வேலை இருக்கு. ராசாத்தி மேல போயிருக்கா. அவளை கூப்பிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறோம். இதோ கூப்பிடுறேன். ராசாத்தி, ராசாத்தி. அம்மா, ராசாத்தி, நாங்க போயிட்டு வரோம்மா. உடம்ப பாத்துக்க, வேளைக்கு சாப்பிடு. எது வேணும்னாலும் கூச்சப்படாம மங்கையாத்தே கேளு. அவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான். ஆமா ராசாத்தி, உடம்ப பாத்துக்கோ. எது வேணும்னாலும் சரி, நீ எங்களை பார்க்கணும்னாலும் சரி, உடனே ஃபோன் பண்ணு, நாங்க வந்துடுறோம். ம்? சரிங்க அண்ணி. எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுமா, பார்த்து இருந்துக்க. சரிண்ணே. ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. அதுவும் எங்க பேரனை வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அப்படியே தாங்குன்னு தாங்கிட மாட்டோம். நாங்க வரோம். சரிங்கம்மா. வரேங்க, வரேன். போயிட்டு வரேன் சம்பந்தி. வரங்க வரங்க. வாங்க. வர ராசாத்தி, ஜாக்கிரதையாரு. அம்மா, ஒரு நிமிஷம். நானும் உன் கூட வரேம்மா. என்னையும் கூட்டிட்டு போ. நாம திட்டினதையே மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் என்ன எதுன்னு கேட்பாங்க, நம்மள மாட்டி விட போறா. என்னம்மா திடீர்னு நீ பாட்டுக்கு அம்மா கூட போறேங்கிற? உனக்கு இப்ப என்ன பிரச்சனைங்க? உனக்கு தான் இங்க எல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல. அப்படி உனக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஏன் இங்க இருந்தா என்ன? புதுசா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? இல்ல பெரியத்த, எனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. உனக்கு ஆசையா இருக்கு சரிம்மா. ஆனா நீ எங்க போனா உனக்கு இங்க இருக்க சௌரியம் எல்லாம் அங்க இருக்குமான்னு தெரியலல. பாவம், அவங்களையும் கஷ்டப்படுத்துற. அப்படி உங்க அம்மா கூட இருக்கணும்னா சொல்லு, அவங்கள 2 நாளைக்கு இங்க தங்க சொல்லுவோம். ஆமா சம்மந்திம்மா, நீங்க இங்கேயே இருங்க. நீங்க போறது உங்க பொண்ணுக்கு வருத்தமா இருக்கும் போல. நீங்க கூடவே இருங்க, அங்கங்கன்னு போய் அலைஞ்சிட்டு இருக்க வேணாம். அது எப்படி சம்பந்தி சரியா வரும்? அவ ஆசைப்படுறாள் சம்பந்தி, இருங்க. என்னங்க நீங்க சும்மா இருங்க. முதல்ல நீங்க ராசாத்தியோட ஃபீலை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்களுக்கு அம்மா கூட தனியா இருக்கணும், அம்மா வீட்டுக்கு போகணும், அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும். அது புரியாம நீங்க பாட்டுக்கு இங்கே இரு, சௌகரியமா இருக்கும், அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன இருந்தாலும் அவங்க வீட்ல இருக்கிற மாதிரி சந்தோஷம் வருமா? நம்ம அம்மா மாதிரி நடந்துக்கலாங்க. ஆனா 1000 தான் இருந்தாலும் நாம அம்மாவாயிட முடியாதுல்ல. இப்ப அவ அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. போய் 2 நாள் இருந்துட்டு வரட்டுமே. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரிம்மா, அப்படி போயிட்டு வா. நான் திட்டினதுனால தான் கிளம்பி போறா. பாவம், அவசரப்பட்டு திட்டிட்டோமோ. என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு கிளம்பி போறேன்னு சொல்ற? பெரிய மாமா, நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா.
மாமா நான் வரேன். ஆ. அத்தை போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வா. ம். சரிங்க சம்பந்தி, நான் கூட்டிட்டு போயிட்டு 2-3 நாள் பார்த்துட்டு கொண்டு வந்து விட்டுறேன். சரி வரேன். பார்த்து கூட்டிட்டு போங்க. சரி வரேங்க. வரேன் சம்பந்தி. வரேங்க அத்தை. வரோம் மாப்பிள்ள. மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வா. வரேம்மா. வரேன் மாப்பிள்ள. பார்த்து போயிட்டு வா. ம். பெரியத்த நான் போயிட்டு வரேன். ம். கண்மணி நான் வரேன். போயிட்டு வா. மாமா போயிட்டு வரேன். சரி ரசத்தி. மாமா நான் போயிட்டு வரேன். ம்.